वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अन्नबिय्यु औला बिल मुमिनीन मिन अनफुसिहिम व अज़वाजुहु उम्महातुहुम व उलुल अरहामि बादुहुम औला बिबादिन फ़ी किताबिल्लाहि मिनल मुमिनीन वल मुहाजिरीन इल्ला अन तफ़अलु इला औलियाइकुम मारूफ़ा कान ज़ालिक फ़िल किताबि मस्तूरा। அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அஹ்ஸாப் என்ற அத்தியாயம், இது திருக்குர்ஆனில் 33வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 6வது வசனத்திற்கு இன்றைக்கு நாம் விளக்கம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வருடம் ஆரம்பித்தது. அதில் நமக்கு ஒரு 5 வசனங்கள் சென்றன. அடுத்தது இடையில் ஒரு தடவை மட்டும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரு வசனத்திற்கு, அதாவது 6வது வசனத்திற்கு விளக்கத்தை பார்த்தோம். அதை மீண்டும் அந்த வசனத்தில் இடம்பெற்ற விஷயத்தை மீண்டும் ஒரு தடவை ஒரு மறுபதிப்பாக உங்களிடத்தில் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி மூமின்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அவருடைய மனைவிமார்கள் அவர்களுடைய தாயார்களாக, அன்னையர்களாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர் அத்தனை பேருமே நமக்கு தாயார். ஓ உலுல் அர்ஹாமி பாதுஹும் அவுலா பி பாதின் ஃபி கிதாபில்லாஹி மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன். இரத்த பந்தங்கள், அவர்களில் சிலருக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள் அல்லாஹுடைய ஏட்டிலே. மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன், மூமின்களை விடவும் முஹாஜிர்களை விடவும் சொந்த பந்தங்கள். அவர்கள்தான் சொத்துக்கு, தகப்பன் சொத்து விட்டு சென்றால், தாய் சொத்து விட்டு சென்றால் அதை அனுபவித்துக் கொள்வதற்கு, அந்த சொத்துக்கு வாரிசுதாரர்களாக ஆவதற்கு அந்தந்த மூமின்கள், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், மக்கள், அவர்கள்தான் ரொம்பவும் உரிமை படைத்தவர்கள். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கிறது, நான் சொல்கின்றேன். இல்லான் தஃபாலு இலா அவுலியாயிக்கும் மாரூஃபா, உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உற்ற தோழர்களுக்கு நீங்கள் நல்லதை செய்தாலே தவிர, விரும்பினால் செய்து கொள்ளலாம். கானதாலிக்க ஃபில் கிதாபி மஸ்தூரா, இது இறைவனுடைய ஏட்டில் விதிக்கப்பட்ட ஒரு கட்டளையாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் அல்லாஹ் குறிப்பிடுவது என்னவென்றால், நம்முடைய உயிரை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், எல்லாரை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். அதை குர்ஆன் சொல்கின்றது. இதை நம்ப மறுத்தோம் என்று சொன்னால் நம் மூமினாகவே இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், வ அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள்,
இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், அம்வாலு நுத்தரஃப்துமுஹா நீங்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், திஜாரத்துன் தக்ஷவுன கசாதகா நஷ்டத்தை அஞ்சி நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், மசாக்கினு தருளவுனஹா நீங்கள் ரொம்பவும் விருப்பம் கொள்கின்ற உங்களுடைய வீடுகள், இவையெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாவை விடவும் அவனுடைய தூதரை விடவும் ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அவனுடைய பாதையில் நீங்கள் அறப்போர் செய்வதை விடவும் பிரியத்திற்குரியதாக இருந்தால் ஃபதரப்பசு நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள். என்னங்கிறது சொல்லலை, அல்லாஹ்வுடைய வேதனை அல்லது அவனுடைய தண்டனை, அவனுடைய சோதனை என்று அதற்கு பின்னால் உள்ளதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஹத்தா ஏத்தி அல்லாஹும் பி அம்ரிஹி அல்லாஹ் தன்னுடைய பின்னால் தெளிவாக வந்து விட்டது. அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வருகின்ற வரை நீங்கள் எதிர்பாருங்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன் அல்லாஹ் கெட்ட சமுதாயத்திற்கு நேர் வழி காட்ட மாட்டான். அப்போ இந்த வசனத்தில் எல்லாரையும் விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். அவர்களிடமும் முந்தி ரப்புல் ஆலமீன் நமக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். அதை இந்த வசனம் நமக்கு சொல்லிவிடுகின்றது. அப்போ இந்த வசனத்தினுடைய மறுபதிப்பாகத்தான் அந்நபியு அவுலா பில் மூமினின் மின் அன்ஃபுஸிஹிம் நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள், நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் அமைந்திருக்கின்றது. ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லா யுமினு அஹதுக்கும் உங்களில் எவருமே ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. ஹத்தா அக்கூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மை நான் அவரிடத்தில் அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளையை விட நான் பிரியத்துக்குரியவனாக ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, அப்படி நான் பிரியத்துக்குரியவனாக ஆகாதவரை உங்களில் யாரும் ஈமான் கொள்ள முடியாது, கொண்டிருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இந்த அடிப்படையில் நாமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பிரியத்திலிருந்து ஒருபோதும் நாம் விலக முடியாது. ஒரு தடவை இது ஏற்கனவே சொன்னது, அதில் 2-3 விஷயங்களை மட்டும் தொட்டு காட்டிவிட்டு அடுத்த விஷயத்திற்கு சென்று விடுகின்றோம். ஹைபர் போர், அந்த போரின் போது ஹைபர் கோட்டையை வெற்றி கொள்ள வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லவாத்தி என்ன ராயா கதன் ரஜுலன் கொடியை நான் ஒரு ஆட்டை கொடுக்க போகிறேன், இஃப்தஹு அலா இதே அவருடைய கையின் மூலமாக அந்த கோட்டை வெற்றி கொள்ளப்படும். அடுத்து ஒரு டைட்டில் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு தான் சஹாபாக்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு அவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பார். ஒ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹும் அவரையும் அவருடைய யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு அல்லாஹும் அவரை நேசிக்கின்றான், அவனுடைய தூதரும் அவரை நேசிக்கின்றார்கள். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு நான் யார்கிட்ட கொடியை கொடுக்க போகிறேனோ அவர் அல்லாஹ்வையும் நேசிக்கின்றார், அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றார். அல்லாஹுவும் அவரை நேசிக்கின்றார்கள், அவனுடைய தூதரும் நேசிக்கின்றார்கள். அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் ரொம்ப பரபரப்பாகி போச்சு. சஸ்பென்ஷன் யார்கிட்ட நாளை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது புகாரியில் வருது. முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னா, மா ஹப்பப்துல் இமாரத்தை இல்லா யோமைது தலைமை பொறுப்பை நான் ஒரு காலகட்டத்திலையும் ஆசைப்பட்டதே கிடையாது. அன்னைக்கு நான் ஆசைப்பட்டேன். எதனாலன்னா ரசூலுல்லாஹ் இந்த டைட்டில்லாம் சொல்கிறாங்களே, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அவனுடைய தூதரும் நேசிக்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லும்போது
அப்போ நமக்கு அந்த பாக்கியம் வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டது யாரை என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கொடியை கையில் கொடுத்து இம்ஷி, நீங்கள் செல்லுங்கள், ஒலா தல்தஃபித், திரும்பி பார்க்கக்கூடாது. இது இறைவனுடைய உத்தரவு, இறை தூதருடைய உத்தரவு, வஹீயினுடைய அடிப்படையில் இவங்க சொல்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழிக்கும்போது அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், ஊரை விட்டு வெளியில் போங்க, ஒலா எல்தஃபித்து மின்கும் அஹதுன், உங்களில் யாருமே அந்த ஊர் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. இதை மாதிரி அல்லாஹ் உத்தரவு போடுவான். அதை மாதிரி தான் இங்கே ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுறாங்க. இதில் ரொம்ப நமக்கு நம்முடைய மேனி சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிளம்பியாச்சு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸ்டெப்பு வச்சு அப்படி முன்னால் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருகின்றது. அலாமா தா உகாத்துலுன் நாச, அந்த மக்களை எந்த அடிப்படையில் எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க கேள்வி. திரும்பி கேட்கலாம், நியாயமான ஒரு காரணம் இருக்கின்றது, இந்த சந்தேகம் வந்துருச்சு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பல. முஸ்லீமில் வருது, ஃபசரஹ் யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அங்கே பின்னால் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. அதான் கேட்குறாங்க, அலாமாதா முகாத்திலுன் நாஸ் கால காத்திலுஹும் ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கின்ற வரை நீங்கள் போரிடுங்கள். ஃபைதா ஃபாலு தாலிக்க, இதை செய்துட்டாங்களாக்கும், ஃபக்கது மனவு மின்க திமாகும் அம்வாலகும், அவங்க தங்களுடைய உயிரையும் உடைமையும் காத்து கொண்டார்கள். இல்லாம் ஹக்கிஹா, வேற ஏதாவது கிரிமினல் குற்றம் செய்தால் அதற்குண்டான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். ஓ ஹிசாபுகும் அலல்லாஹ், அவருடைய கணக்கு வழக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்தரங்கத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறான்னா முடிஞ்சு போச்சு. அவன் வாளுக்கு பயந்து சொன்னான், அந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது அந்த விவகாரம் ஹிசாபு அலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் அவர் வெளிப்படையில் சொல்லி தப்பிக்கிறதுக்காக வேண்டி சொன்னாரா அல்லது உண்மையிலே சொன்னாருங்களா ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அந்த கணக்கை அவனிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று இந்த செய்தி முஸ்லீமில் வருது. கொஞ்சம் இதை விட குறைவாக புகாரியிலையும் வருகின்றது. அப்போ நாம் இங்கே என்ன பார்க்குறோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமான அளவில் நேசம் கொள்ள வேண்டும் என்பதை இது தெரிவிக்கின்றது. ஒரு தடவை ஒருவர் வருகிறார், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேள்வி கேட்குறாங்க. கிராமப்புறத்தில் இருந்து மக்கள் யாராவது வந்து கேள்வி கேட்டால் சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தடை இருக்கின்றது, லா தஸாலு அன் அஷ்யா, ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது என்று ஒரு தடை என்னன்னா, மூசா அம் துரீதுன் அன் தஸாலு ரசூலுக்கும் கமா சுயில மூசா மின் கபுல், இதுக்கு முன்னால் மூசாட்ட கேட்டு படுத்தாத பாடுபடுத்தினானுல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் ரசூலுல்லாவை பாடுபடுத்திடக்கூடாதுன்னு சொன்னதுனால ரொம்ப கவனமாக இருப்பாங்க. வெளியில் இருந்து மக்கள் கேள்வி கேட்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப செல்லமாக இருக்கும், ரொம்ப குஷியாக இருக்கும். ஆஹா, வசமான ஆட்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க என்று சொல்லி. அப்போ அப்படி அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, மதசா கியாமத்து நாள் எப்போது அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பளிச்சுன்னு கேட்குறாங்க, ஒமாதா அழ்த்தலஹா, நீ என்ன அதுக்கு தயார்படுத்தி வச்சுருக்க? கியாமத்து நாள் கேட்டுட்டியா? மெட்ராஸுக்கு எப்போ போகணும் அப்படின்னா, போகிறதுக்கு உங்கள்கிட்ட துட்டு இருக்கா? அங்கே போய் தங்கிறதுக்கு இடம் இருக்கா? இப்படிலாம் கேட்போம்ல. அதை மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான்னு, என்ன அமலை செய்து வச்சுருக்க அப்படின்ன உடனே ரொம்ப பவ்யமாக அந்த ஆள் சொல்கிறது நம்ம மனசை அப்படியே தொடுகின்றது. அவர் சொல்கிறாரு, லா செய்ய என்கிட்ட ஒன்றும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஓட்டாண்டியாக தான் இருக்கேன், அமல்களில் ஒன்றும் பெரிய அளவில் மூட்டையெல்லாம் கட்டி வைக்கல இல்லா என்றாலும், இன்னி ஒஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறேன் அப்படின்னா, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறியோ அவரோட இருப்ப. என்ன எவ்வளோ பெரிய பாக்கியன்னு பாருங்கள். உலகத்தில் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் மீது நிறைய
பிரியம் கொண்டிருக்கிறானோ, அவனுக்காக வேண்டி உயிரையெல்லாம் விடுறானோ, என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இந்த மனிதர் மீது நேசம் கொண்டால் நாளைக்கு அல்லாஹ் சொல்கிறான்ல, உலாய்க்கம் அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாய் வ சாலிஹீன், இவங்களெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவங்க யாரு? மல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்கள், வ சித்திகீன், சித்திகீன்கள், வ ஷுஹதா, சுகதாக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பட்டியலில் நாம இடம் பெற்றுருவோம். அப்போ அந்த அளவிற்கு இந்த இறைதூதர் மீது கொள்ளக்கூடிய இந்த பிரியம் கொண்டு செல்லும். இதில் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அனஸ்ரல்லாஹு புகாரியில் வருது. ஃபானா உஹிப்புன் நபிய, அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், அர்ஜு அன்னகுணமாகும் பிஹப்பி இய்யாகும், நான் இவங்களையும் பிரியப்படுறேன், இதனால் நாளைக்கு அவங்களோடு சேர்ந்து நான் இருப்பேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு செய்தி ஆயிடுச்சா. அடுத்து இன்னொரு செய்தியை பார்க்குறோம். இதுவும் புகாரில் வரக்கூடிய செய்தி தான். ரசூலுல்லாஹ்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இன்னக்க, நீங்கள் லா அஹப்பு இலைய மின் குல்லி ஷையின் இல்லா மின் நஃப்ஸி, நிபந்தனையோடு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதையும் மறைச்சி வச்சுட்டுலாம் பேச மாட்டாங்க. படா படா படான்னு போட்டு வெடித்து தள்ளிடுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிரியத்துக்குரிய ஆள், ஆனால் என்னுடைய உயிரை விட அப்படிங்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமின் நஃப்ஸிக யா உமர், அப்போ உன்னுடைய நஃப்ஸை விட, அதாவது நீ என்னை விட உன்னுடைய நஃப்ஸு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கால ஒமின் நஃப்ஸி, என்னுடைய உயிரை விடவும் அப்படிங்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆன் யா உமர், இப்போ தான் நீ சரியான நிலைக்கு வந்திருக்கிற என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ இத்தனையும் நம்ம பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது என்பது இருக்கின்றத, அது மார்க்க ரீதியில் கடமையாக்கப்பட்டிருக்கு, ஈமானோடு தொடர்பு உள்ளது. அவர்கள் மீது வெறுப்பு வந்தால் அவ்வளோதான். அப்போ இங்கே நம்ம என்ன பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு செய்தி என்ன செய்யுதுன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள்கிட்ட, குறிப்பாக ஹனஃபி மக்கள்கிட்ட, அவங்க இப்போ ஷாஃபி மதுஹப்பை பொறுத்தவரையில் ஜமாத்து நடந்து கொண்டு இருந்தால் வருவாங்க, ஜமாத்தில் சேர்ந்துருவாங்க சுபுஹ் தொழுகையில். ஹனஃபியில் என்ன செய்வாங்கன்னா, மற்ற வக்துகள் அப்படி கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரெண்டாவது ஹனஃபியில் நீண்ட நேரம் ஓதுவாங்க, அப்படியும் இருக்கின்றது. காலையில் சுபுஹில் நீண்ட நேரம் ஓதணும். இப்போ நமக்கு இன்னைக்கு காலையில் மகரிபில் ஓத மாதிரி ஓத்தியாச்சு, வத்தீனி ஜெய்தூனி, ஏன்னா கொஞ்சம் நீட்டமாக தொழுதமாக்கும், இவங்களும் கம்ப தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சுபுகுலாம் கொஞ்சம் ஒரு கணிசமான அளவு நீட்டி தொழுது இருக்கிறாங்க. இப்போ நான் கூட இந்த வெள்ளிக்கிழமைக்கு தொலை வைப்பேன். என்னதான் சூரத்து சஜதான், அதே போல் சூரத்துல் இன்சான், இந்த ரெண்டு ஓதி தொலை வைக்கிறதுக்காண்டி வருவேன். இப்போ வர்றது கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம முழுசாக ஓதணும்னு வைங்க, எத்தனை பேர் என்ன மாதிரி கிளம்புறானோ அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. மக்களுடைய அந்த விருப்பத்துக்கு தக்க போது சுபுவில் கொஞ்சம் நீட்டி ஓதுவாங்க. ஹனஃபியாக்கள் அப்படி நீட்டி ஓதுறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இமாமும் அத்தஹியாத் வர்ற வரைக்கும் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சுன்னத் தொழுவாங்க. அப்படி அவங்களுடைய அந்த வழக்கம் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இமாம் அப்படி சொல்லிட்டாங்களாம். ஆனால் அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, இமாமுல் ஆலம்னு வச்சுருக்கிறாங்க. என்ன வச்சுருக்கிறான்? இமாமுல் ஆலம், பிரம்மாண்டமான இமாம் அப்படிங்கிறான். பிரம்மாண்டமான இமாம் யார் நீங்கள் சொல்லுங்கள்? நல்ல சத்தம் போட்டு வரட்டுமே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதெல்லாம் உடைச்சி எடுத்திருக்கோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஏன் அந்த அளவிற்கு அவன் வச்சுருக்கான்னா, அந்த ஹனஃபி இமாமின் மீது பெரிய அளவில் பிரியத்தை ஊட்டி வச்சுட்டாங்க. செய்யக்கூனு மின் உம்மத்தி முஹம்மது பின் இத்ரீஸ்,
என்னுடைய சமுதாயத்தில் முகமது பின் இத்ரீஸ்னு ஒரு ஆள் வருவார். முகமது பின் இத்ரீஸ்னு யாருன்னா ஷாஃபி இமாமுடைய பேர். முகம்மதுங்களுடைய பேர், இத்ரீஸுங்கிறது அவன் வாப்ப பேர். ஒஹுவ அலர்ரு மின் இப்லீஸு, அவர் இப்லீஸை விட ரொம்ப கேடு கட்டவர். யார்? ஹனஃபிக்காரன். அந்த மாதிரி பில்டப் பண்ணி என்ன செய்யிருக்காங்கன்னா அவர் மீது ஒரு வெறியை ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இது ஒன்றாச்சா, என்னுடைய ஆசிரியர் ஷம்சுல் அவர்கள், நான் அந்த பெரிய அவர் சொல்கிற குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குறிப்பில் ஒன்று என்னன்னு கேட்டால், அபு ஹனீஃபா இமாம் ஒரு நாள் இரவு தொழுவுறாராம். தொழுவும்போது ஒரு காலை தூக்கி வச்சுட்டு, முதல்ல வலது கால் தூக்கி வச்சுட்டு 15 ஜூஸும் முடிக்கிறாங்களாம். ரெண்டாவது அந்த காலை டக்குன்னு கீழே வச்சுக்கிட்டு இடது காலை தூக்குறாராம். தூக்கி வச்சுக்கிட்டு ஓதிட்டு இரவு முடிஞ்சிட்ட பிறகு இறைவனை பார்த்து சொல்கிறாங்களாம், அல்லாஹும்ம இன்னி அரஃப்துக்க ஹக்க மாரிஃபத்திக்க, உன்னை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறிஞ்சிட்டேன். உலாக்கின் மா அபத்துக்க ஹக்க இபாதத்திக்க, உன்னை வணங்க வேண்டிய விதத்தில் நான் வணங்கவில்லை என்று சொன்னார். எழுதி வச்சா இது நடைமுறை சாத்தியமே கிடையாது. ஹதீஸ் ஒன்று வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் இறங்கிய அந்த வசனங்களை ஒட்டுமொத்த குர்ஆனை ஒரே இரவில் ஓதுனது கிடையாது. அப்படி ஓதக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஓதக்கூடாதுன்னு நமக்கு அவங்களுடைய வழிமுறை நமக்கு தெளிவாக இருக்கின்றது. இவர் இப்படி ஓதுனதாக இப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா அந்த அளவிற்கு அந்த வெறி ஏற்றப்பட்டிருக்கின்றது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு ஹதீஸில் வருகின்றது, இதா உக்கீமத்து ஸலா, தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபரலான அந்த தொழுகையை தவிர்த்து வேற தொழுகையை தொழக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் அப்படியே ஹதீஸ். ஒருதன் என்ன செய்கிறான்னா, தக்பீர் கட்டிட்டான், இகாமத்து சொல்லிட்டாங்கன்னா அதை முடிக்கணும், அது வேற கணக்கு, தெரியல. இப்போ உங்களுக்கு போட்டிருக்குது வக்து. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி 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 தெரிஞ்சு நம்ம நஃபிலான தொழுகையை தொழக்கூடாது. 2 நிமிஷம் தான் இருக்குன்னா எப்படி முடிக்க முடியும்? நம்ம தெரியாமல் தக்பீர் கட்டினா அதை முடிச்சுக்கிறலாம். இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, எங்கள் அபு ஹனீஃபா இமாம் சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு யார் பிரியத்துக்குரிய ஆளாக போயிட்டாங்க? அபு ஹனீஃபா இமாம். இந்த நிலை வரக்கூடாது. அதனால தான் நம்ம ஜமாத்தில் வஹீயினுடைய அடிப்படையில் தான் மார்க்கம் அப்படிங்கிறத மிக தெளிவாக இன்றைக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்போ அதனால் நாம் பிரியம் கொள்வது என்று சொன்னால் இந்த மாதிரி கட்டுப்படுற விஷயத்தில் தான். பின்னால் கட்டுப்பாடு சந்தர்ப்பம் தெரியும், அது தொடர்பாகவும் நான் செய்தியை சொல்லவிருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் அவங்க நமக்கு எல்லாவற்றையும் விட மேலானவர்கள் என்று சொன்னால் கட்டுப்படுறது எல்லாரையும் விட அவங்களுடைய அந்த கட்டளைக்கு தான் நாம் கட்டுப்படுறதுக்கு தகுதியானவர்கள். இன்றைக்கு இவங்க ரொம்ப அழகாக சொல்லிடுவாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இருக்காது. நடைமுறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர் மாற்றமாக நடந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்கு ஹனஃபி மதுஹபில், ஷாஃபி மதுஹபில் இருக்குது. அது உள்ளக்க நான் போகல. என்னென்னா இந்த சுன்னத் தொழுகை இப்படி தொழுகிறாங்க பாருங்கள், அதுதான். அப்போ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லாவற்றையும் விட மேலானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி மூமின்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர்கள் நச்சென்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், அவங்க நமக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை, நான் தான் உங்களுக்கு நெருக்கமானவன் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ஜனாசா கொண்டு வரப்படும். அப்போ எஸ் அலு ஹல் தரக்கலி தைனிஹி ஃபதுலா, இவர் கடனுக்காக வேண்டி ஏதாவது பொருளாதாரத்தில் மிச்சத்தை விட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்னும் ஹந்தி தான் அன்னகு தரக்க லி தைனிஹி வஃபான் சல்லா, ஆமாம் போதிய காசு வச்சிருக்கிறாரு, நிறைவேற்றுவதற்குண்டான சக்தி இருக்கிறது என்று சொன்ன உடனே சல்லா தொலை வைப்பாங்க. அடுத்தது ஓ இல்லா, அப்படி இல்லை என்றால் காலலில் முஸ்லீமின சல்லு அலா சாஹிபிக்கும், நீங்கள் தொலை வச்சுக்கோங்கப்பாங்க. ஆனால் ரசூல்லா இல்லாமலாம் தொழுகைலாம் நடத்த முடியாது. அதை அப்படியே மாற்றிடுறாங்க. ஃபலம்மா ஃபதஹல்லாஹு அலைஹில் ஃபுதுஹ, இந்த இஸ்லாம் அப்படியே வர ஆரம்பித்த உடனே நிறைய நாடுகள் அப்படி வெற்றி கொள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது. ரசூல்லா அவங்களுடைய அந்த வாழ்நாளிலேயே அந்த காட்சியெல்லாம் பார்க்குறாங்க.
நிறைய நகரங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொள்ளப்பட்டு அரசனுடைய கருவூலம் நிறைஞ்ச உடனே இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே பொறுத்துறான்பாங்க. அதுதான் ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்கிறாங்க, ஆனால் அவுலா பில் மூமினின முன் அனுப்பு செய்யும், நான் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை காட்டிலும் நெருக்கமானவன். நான் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விடவும் நெருக்கமானவன். ஃபமன் துஃபிய மினல் மூமினின ஃபதரக தைனன். இப்போ யாராவது ஒரு மூமின் இறந்து காசை கடனாக வச்சுட்டு போயிட்டா அலைய கலாவு நிறைவேற்றுறது என்னுடைய கடமை அப்படின்ட்டாங்க. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி. அப்போ ஒமன் தரக்க மாலன் இப்போ இந்த ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு எடுக்கிறான்னா மக்கள்கிட்ட இருந்து தான் கொள்ளை அடிக்கிறான். பாட்டாளி மக்கள்லாம் பார்க்கறது கிடையாது. எத்தனையோ பேர்களோ கடனால் சாப்பிட்றான், வட்டி வாங்கி சாப்பிட்றான். இது அரசாங்கம் கிடையாது, ரசூல்லா நிறுவனது தான் அரசாங்கம். அவங்க சொல்கிறாங்க, ஒமன் தரக்க மாலன் சொல்லி வரசத்திகி, யாராவது பொருளாதாரத்தை விட்டு சென்றால் கவர்மெண்ட்டு அதை எடுத்துக்கிறார். கவர்மெண்ட்டு நீ இவ்வளோ வச்சிருக்கிய, நீ வரியை போடு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காது. உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு நீ எடுத்துக்கிட்டு போ, நீ அனுபவிச்சுட்டு போ என்று சொல்கின்றது என்று சொன்னால் இது புகாரில் வரக்கூடிய செய்தி. என்ன அருமையான ஒரு மார்க்கன்னு பாருங்கள். அப்போ இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உயிரை விடவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறேன் என்று சொல்கிறாங்களா, அவர்கள் அதற்கு இதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குறாங்க என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ இவ்வளோ விஷயம் இது ஏற்கனவே சொன்னது. ஒரு சிலது கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், குறைதல் இருக்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நம்முடைய உயிரை காட்டிலும் மேலானவர்கள் என்று வருகின்ற அந்த கட்டத்தில் இதில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலக விஷயத்தில் எப்படி அன்பு காட்டினாங்களோ அதை மாதிரியே நமக்கு ஆகிரத்து விஷயத்திலே அன்பு காட்டியிருக்காங்க. பழுவை நம்முடைய தலையில் தூக்கி போட்டு, பாரத்தை நம்முடைய தலையில் தூக்கி போட்டு எம்மாடி ஆத்தாடி என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடுற அளவில் வைக்கல. அதுக்கு ரமலானில் உள்ள சில விஷயங்களே நமக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறாங்க, வீடு எல்லாம் ஒன்று தானே. அப்போ தொழுகிறதை பார்த்து மக்கள் வந்துட்டாங்க. வால்போஸ்டர் விட்டல, அறிவிப்புலாம் கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் செய்தி போகல, ஃபேஸ்புக்கில் போகல, மூக்கில் நின்று சொல்லல, மக்களுக்கு தெரியுது, செய்தி தெரியுது, வந்துட்டாங்க. அப்போ இது முத நாள். ரெண்டாவது நாள் அப்படி தொழுகிறாங்க. ரெண்டாவது நாள் கூட்டம் ஜிம்முன்னு ஏறிடுச்சு. மூணாவது நாளும் ஏறிடுச்சு. மூணாவதோ அல்லது நாலாவதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நாள் வந்துட்டாங்க. அப்போ அதற்கு அடுத்து மக்கள் வர்றதை நினச்சி நாலாவது நாளும் இந்த அறிவிப்பில் வித்தியாசம் வர்றதுனால மூணாவது நாளும் அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அறிவிப்பில் நாலாவது நாள் என்று வருகின்றது. அஜஸல் மஸ்ஜிது அன் அஹ்லி, பள்ளிவாசல் மக்களை தாங்க முடியல, நிரம்பி வழிஞ்சிருச்சு. இப்பவும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். மக்கள் ரமலானில் இப்போ நம்ம சுபுவுக்கு வந்தோம் என்று சொன்னால் அந்த ஃப்ளோர்லேயும் நிற்க முடியல, இந்த ஃப்ளோர்லேயும் நிற்க முடியலை, மேலே தான் வர வேண்டியிருக்கு. ரமலானுக்குள்ளே ஒரு பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சொல்ல முடியுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க வருவாங்கலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில சமிக்கணைகள்லாம் பரிமாறப்படுது, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுது. அங்கேருந்து வந்துட்டு லம் யஹ்ஃபா அலைய மக்கானுக்கும், நீங்கள் வந்தது எல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பள்ளிவாசலை வந்து கூடி உட்கார்ந்துருக்கலாம் தெரியத்தான் செய்கின்றது. எழுந்திருச்சு நின்று மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அம்மா அப்பா தான் சொல்கிறாங்க. இப்போ இன்னஹு லம் யஹ்ஃபா அலைக்கும் அலைய மக்கானுக்கும், நீங்கள் வந்திருப்பது எனக்கு முன்னும் தெரியாமல் இல்லை. லாக்கின்னி ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடும் என்று நான் அஞ்சுகின்றேன். ஃபதஅஜிஸு அன்ஹா, அதை சுமக்க முடியாமல் நீங்கள் கஷ்டத்தில் ஆகிடுவீங்க, ஏழாமல் ஆகிவிடும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதில் இவனு வரை 23 ஆக்கி வச்சுருக்கிறாங்க. இது தாக்குடிமான்னு பாருங்க. அந்த விளக்கத்தில் 23 என்னம்மா மக்கள் தாக்கு பிடிக்கவே முடியாது. இதில்
நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு உபகாரம் என்னன்னு கேட்டால் பெரிய உபகாரம். ரசூலுல்லாஹ் ரொம்ப செல்லமாக வர்றாங்க, 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு ரொம்ப செல்லமாக வரும் பொழுது, அங்கேருந்து வரும்போது டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு போட்டாந்து இதை காட்டாங்க, நில்லுங்க அப்படின்ட்டு. என்ன 50 வக்து தொழுகை தந்துருக்காங்க, இன்னும் சொல்லுவோம் இல்லை, என் பிள்ளைய அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துட்டு நான் பட்ட பாட்டு இருக்குது தெரியுமா, கேட்டியா, உன் பிள்ளைய அங்கே கொண்டு போய் சேர்த்துறாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாய் உள்ளங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்கிறாங்க, தாங்காது உங்கள் சமுதாயம், போயிருங்க. திரும்ப 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 போய் கடைசியில் 5 வந்து அதுக்கடுத்தும் ஆளை அனுப்புறதுக்கு தான் பார்த்தாங்க. எப்போ பார்த்துக்கங்க. அப்போ அந்த அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்க நின்னதுனால 5 வக்து வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன செய்துட்டான்னா 50 ஒவ்வொரு வக்துக்கும் 5 10 50ங்கிற கூலியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். அந்த ஹதீஸ் வருது, அது பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த அளவிற்கு ஃபர்லே நம்மளால் என்ன செய்ய முடியலை. சில பேர் வந்து என்ன செய்கிறான்னா மகரிபில் மட்டும் நல்ல ஜெகஜோதியாக வந்து நிற்கிறான், இஷாவில் நிற்கிறான், சுபுவுக்கும் ஆளை காணாமல் போகுது. அப்படி எத்தனையோ பேர்களை நம்ம பார்க்குறோம். எல்லா பக்துகளுக்கெல்லாம் வருவான், சுபுவுக்கும் ஆளை காணாமல் போயிடும், பார்க்குறோமா இல்லையா? அப்போ அதனால் அந்த பக்தி தொழுகையே நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்போ நோன்புலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நமக்கு கடமை ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு கவலைப்பட்டிருக்காங்க பாருங்கள். இது ரசூலுக்கு தான், அல்லாவுக்கு அது தெரியாமலாம் கிடையாது. மனிதருங்கிற அடிப்படை அல்லாவுடைய மனசில் உள்ளது ரசூலுக்கு என்ன தெரியும், நம்ம சமுதாயம் தாங்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த அந்த பாடம் ரசூலுல்லாவுக்கு உள்ளத்தில் இருக்குது. அதனால தான் இது கடமையான நம்ம ஆர்வம் மேலிட்டு இப்படி வந்து மக்கள் குழுமுறாங்க. ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிட்டால் தாங்க முடியாது என்று அவங்க விளங்கி இந்த அளவிற்கு அவங்க கருணை காட்டியிருக்காங்க. அதே சந்தர்ப்பத்தில் இன்னொன்னையும் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாவுக்கு தான் கடமை கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வஹி வந்து கடமையாக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. மற்றவங்க தொழுதா அதில் தப்பு கிடையாது. ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே தனித்தனி காரியங்களுக்கு பின்னால் நின்று தொழுவதற்காங்க. அப்படி ஒரே பள்ளியில் இப்போ நம்ம மைக்கு வச்சு அலறதுனால யார் என்ன சொல்கிறாங்கிறதெல்லாம் தெரியாது, தனித்தனியாகலாம் நின்றுருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் ஒரு மாற்றம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்தது என்னன்னு கேட்டால், பல காரிகளுக்கு பின்னால் நின்று இந்த இரவு தொழுகையை தொழுதை அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரே காரி கீழே கொண்டு வந்தாங்க. இது பிதஅத்துன்னு சொல்ல முடியாது. ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த அந்த ஒரு செயலுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்தாங்க என்று சொல்ல முடியுமே தவிர வணக்கத்தில் ஒன்று நுழைச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுதான் இந்த இரவு தொழுகையில் உள்ள ஒரு வரலாறு. இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை நமக்கு கடமையாகிவிடக்கூடாது என்று அஞ்சிருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இப்படி போச்சு, ஆனால் அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு தனி விஷயம். அடுத்தது நம்ம பார்க்குறோம், ரசூலுல்லாஹ் தொடர் நோன்பு பிடிப்பாங்க. தொடர் நோன்புனா என்ன, இப்போ நம்ம வந்து சமயத்தில் கொஞ்சம் நோன்பு காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துக்கிறோம், தொழுதுட்டு முன்னேரத்தில் தொழுதாலும் 12 மணி 1 மணிக்கெலாம் நம்ம படுத்தமாக்கும் சஹரு பிஞ்சிரும், புரியுதா? என்ன அலாரம் இருந்தாலும் சரி தான், அதை மண்டையில் தட்டிட்டு அவன் பாட்டுக்கு என்ன செய்வான், தூங்கிட்டு இருப்பான். கடைசியில் மாப்பிள்ளை எழுந்திருக்கும் போது சுபுலாம் முடிஞ்சு மணி 7 மணி, ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தொடர வேண்டியதுதான். அந்த ஒரு நாள் நோன்பு என்ன செய்வானா ஊரெலாம் சொல்லி பண்ணிக்க, நான் காலையில் சகர் வைக்கல, நான் காலையில் சகர் வைக்கல, நான் கால் சகர் வைக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேரும் ரசூலுல்லாஹ் சஹர் வைக்கவும் சொல்லிட்டாங்க. சஹரோ ஃபின்னஃபிஸ் சுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹரில் பரக்கத்து இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால தான் அவ்வளோ நேரம் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, புரியுதா? அப்போ அதனால் சஹர் வைக்கிறோம் நம்ம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் வைக்காமல் நோன்பு கண்டினியூ ஆகும். இது ரசூலுல்லாவுக்குள்ள தனித்துவம். இதை ஒரு கூட்டம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமளும் இப்படி தொடர்வோம் என்று சொல்லி சௌமுல் விசால் என்று பேர் இதற்கு. தொடர் நோன்பு, தொடர் நோன்பு என்று சொன்னால் சஹர் வைக்காமல் நோன்பு திறக்காமல், இது ரசூலுல்லாவுக்கு ஓடும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவல் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வாய்யுக்கும் மிசிரி, எங்களில் என்னை போன்று உங்களில் யாருப்பா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க.
இதை கலந்தர் மஸ்தான் போன்ற ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா வேற ஒரு அர்த்தம். அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தியில் இருந்து தவறான ஒரு ஐயுக்கும் மிசிலின்னு கேட்குறாங்களே, என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூலுல்லாவும் நம்மளும் ஒன்றா அப்படி போயிட்டாங்க. ரசூலுல்லாவும் அல்லாவும் ஒன்று, அந்த லாஜிக் எடுக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றுறான், ரசூலுல்லாஹ் வேற, ரப்புல் ஆலமீன் வேற. அவன் வேறு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் ஒருபோதும் நிறுத்த முடியாது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கின்றது. சரி, ஒரு சுருக்கமாக மட்டும் அதை சொல்லிவிட்டு போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னி அபீத்து யுத்தியுமினி ரப்பி வயஸ்கீன், என்னுடைய ரப்பு எனக்கு கொடுக்கின்றான், உணவு கொடுக்கின்றான், எனக்கு நீர் கொடுக்கின்றான். அது வெளியில் தெரியாது, அதுக்குண்டான சக்தியா ஆற்றலை எனக்கு தர்றான். உங்களில் யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அப்படி இருந்து வண்டி சில பேர் என்ன செய்கிறாங்க, தொடர்றாங்க. ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, இந்த கடைசி கட்டத்தில் மாதம் முடிய போகுது, மக்கள்லாம் பெரிய எதிர்பார்க்குறாங்க. அந்த கட்டத்தில் இந்த கூட்டம் சௌமுல் இசாலை வச்சுக்கிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் தஅக்கர, நீங்கள் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறீங்கன்னு தெரியுது, லஸித்துக்கும், இந்த பிற மட்டும் கொஞ்சம் தாமதமாக இன்னும் கொஞ்சம் அடுத்து ஒரு நாள் தள்ளி போச்சுன்னு வைங்க, ஒரு நாள் நான் உங்களை கூட்டி வச்சு அந்த சகரு விடாமல் நீங்கள் சகரு விட்டுட்டு நீங்கள் பிடிக்கிறீங்களா, அதனுடைய சோதனை நீங்கள் உணர்ந்திருக்கணும், அந்த அளவுக்கு உங்களை நான் ஆக்கியிருப்பேன்னு கண்டிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த சௌமுல் விசாலை நீங்கள் பிடிக்கக்கூடாது, அதை தடுத்துக்கிறாங்க. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது நோம்பில் ஹஜ்ஜில் ஒரு விஷயம். ஹஜ்ஜில் என்னென்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே மதீனாவிலிருந்து கிளம்பி வர்றோம். அப்படி கிளம்பி வரும் பொழுது ஹஜ்ஜை மட்டும்தான் செய்யணும்னு கிளம்பி வர்றோம். என்ன சொல்கிறாங்க, ஹஜ்ஜை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கிளம்பி வர்றோம். அப்படி தான் லஸ்னா இல்லல் ஹஜ்ஜ, லஸ்னா நன்வி இல்லல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜை தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு வர்றோம், உம்ரா கிடையாது. ஏன்னா அறியாம காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஹஜ்ஜுடைய மாதத்தில் துல்காதா துல் ஹஜ்ஜி ஏன்னா ஷவ்வால், இந்த மாதங்களில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடாதுன்ற அவனுடைய வழக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த அடிப்படையெல்லாம் இல்லை, அவங்க நினச்சி வர்றது என்னென்னா ஹஜ்ஜை மட்டும் செய்வோம் என்று தான் கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் அஹில்லு யஹ்ராம கலைஞ்சிருங்க அப்படிங்கிறாங்க. இது சஹாபாக்களுக்கு, ஏன்னா அவங்க நினச்சிட்டு வந்தது ஹஜ்ஜை செய்யணும் வந்திருக்கிறாங்க. அது என்னென்னா அந்த தவாஃப் செய்து முடி இறக்கிறது இருக்குல்ல, அது வரைக்கும் நீடிச்சுட்டு போகக்கூடிய விஷயம். ரசூலுல்லாஹ் சடக்குன்னு இப்படி திடீர்னு நீங்கள் யஹ்ராம கலைங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே அந்த அதிர்ச்சியை அவங்க தாங்க முடியல. வாசிபுன் நிசா, பெண்களிடத்திலும் நீங்கள் இல்லறத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ன உடனே சஹாபாக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ எந்த அளவிற்குனா, அரஃபாவுக்கும் இவங்க இந்த எஹ்ராம் கட்டுறதுக்கும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அமரனா அன் நுஹில்ல இலா நிசாயினா, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பெண்களிடத்தில் தாம்பத்தியத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அப்போ நாங்கள் வார்த்தையை கவனிச்சுக்கங்க, அதாவது நபித்தோழர்கள் மனிதர்கள் தான். நாங்கள் அரஃபாவுக்கு எங்களுடைய இன உறுப்புகளில் இருந்து, மான உறுப்புகளில் இருந்து இந்திரியம் சொட்ட சொட்ட போக வேண்டுமோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள தான் பேசுகிறாங்க, அப்படி சொட்ட சொட்ட. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்தில் போய் தாம்பத்தியெல்லாம் போய் ஈடுபடுறதா என்ன இது என்பது போன்ற ஒரு நினைவு. ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உருவகப்படுத்தி கூட காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்துருச்சு, எழுந்திரிச்சிட்டாங்க. கத அலிம்தும் அன்னி அத்துகாக்கும் லில்லாஹி, உங்களையே நான் இறைவனை அஞ்சக்கூடியவன்ல நான் தான் இறைவனை அஞ்சக்கூடியவன். அதுக்கு அந்த வார்த்தைக்கு அவங்க தகுதியானவர்கள், நாம் அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் இருந்துக்கிட்டு நான் தான் உங்களில் ரொம்ப இறையச்சமானவன் நானும் சொல்ல முடியாது, நீங்கள் எங்கள்கிட்ட உங்களை அப்படி சொல்ல முடியாது, யாரும்
சொல்ல முடியாது. இது அல்லாஹ் தான் அறிந்தவன். வாஸ்தகுக்கும், உங்களிலேயே உண்மையை சொல்லக்கூடியவன் நான் தான். வபர்ருக்கும், உங்களிலேயே நன்மையை நல்ல அதிகமாக செய்யக்கூடியவன் நான் தான். உலவுலா ஹதியி, நான் மட்டும் பழி பிராணியை கையோடு கொண்டு வந்துட்டேன். என்னன்னு விளக்கம் சொல்கிறேன். அப்படி கொண்டு வரவில்லை என்றால் ஹலல்து கமா துஹில்லூன், நீங்கள் எப்படி எஹ்ராம களைஞ்சிங்களோ அதே மாதிரி நான் களைஞ்சிருப்பேன். ஃபஹில்லு, நீங்கள் எஹ்ராம களைஞ்சு தான் ஆக வேண்டும், அதே நிலையிலேயே நீங்கள் தொடருங்க. நான் மட்டும் பிந்தி இப்படி ஒரு முடிவுக்கு வருவேன் என்று தெரிந்திருந்தால், சொல்கிறது கவனிங்க, என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த எஹ்ராம களைய வேண்டிய நிலை வரும் என்று முற்கூட்டியே நான் உணர்ந்திருந்தால் நான் என்ன செய்திருக்க மாட்டேன், பழிபிராணியை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். உங்களை மாதிரி நானும் எஹ்ராம களைஞ்சி உங்களோடு சேர்ந்து இருப்பேன். ஆனால் பழிபிராணியை நான் கொண்டு வந்துட்டேன். பழிபிராணியை ஒருவர் கொண்டு வந்து விட்டால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஹஜ்ஜையெல்லாம் முடிச்சுட்டு தான், உம்ராவையும் சேர்த்து முடிச்சுட்டு தான் அவரை எஹ்ராம் விட்டு களையணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க என்ன செய்துட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பிரேக் விடுறாங்க. இந்த பிரேக் இல்லைன்னா இன்றைக்கு ஹஜ்ஜில் எல்லாருமே பெரிய சோதனை அனுபவிச்சாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் இள வயசில் உள்ளவங்க போகிறாங்கன்னு வைங்க. இப்போ ஹஜ்ஜி இங்கேருந்தே எஹ்ராம் கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மீகாத் எல்லை வரும் பொழுது தல்பியா சொல்லிட்டு போகிறாங்கன்னு வைங்க. போனால் இந்த பிரேக் இல்லாமல் கணவன் மனைவியோடு போயிருக்கக்கூடியவங்க ஒரு மாதம் கூட தாங்காது, 2 வாரம் தாங்காது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சலுகையை நமக்கு கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய வஹீனுடைய அறிவிப்பில். அப்போ என்னென்னா, இந்த வணக்கத்தில் என்னன்னு கேட்டால், முதலில் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க உம்ராவை முடித்து விட வேண்டும். முடிச்சுட்டு 2வது எஹ்ராம் கட்டணும். இப்போ ஒரு 5 நாள் அல்லது ஒரு 10 நாள் இடைவெளி இருக்குல்ல, அதில் நறுமணம் பூசிக்கிறலாம், நகத்தை களைஞ்சிக்கிறலாம், முடியை வெட்டிக்கிறலாம், இல்லறத்தில் ஈடுபட்டுக்கலாம், என்னென்ன தடுக்கப்பட்டிருந்துச்சோ அது பூரம். ஏன்னா மனிதனுக்கு அதே நிலையில் தொடர்ந்து நீடிக்கிறது இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்திருக்காங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரேக்கு விட்டு இன்னொரு ஹஜ்ஜில் இன்னொரு வகையும் இருக்கின்றது. உம்ராவையும் சேர்த்து எஹ்ராம் களையாமல் செய்யலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க, அதற்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஹஜ்ஜு செய்திருக்காங்க. அப்போ ஒரு நபி தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இது இப்போ மட்டுமா அம்லில் அபதில் அபத், எல்லா காலத்துக்குமாங்கிறாங்க. எல்லா காலத்துக்கும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுக்கு பேர் ஹஜ்ஜ தமத்து. தமத்து என்று சொன்னால் இடையில இளைப்பாறுதல், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது, நறுமணத்தை பூசிக்கிறது, எல்லா விதமான சலுகையும் கொடுத்துட்டு 2வது ஹஜ்ஜி என்ன 5 நாள் தொடர்ந்து வரும். அரஃபா நாள் 9, 10, 11, 12, 13 இவ்வளோ நாட்கள். அப்போ இந்த மாதிரியான அளவில் ஒரு பிரேக் விட்டு நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ இதிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு எதை காட்டியிருக்காங்க, அன்பை தான் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இல்லைன்னு நீங்கள் நினச்சி வைங்க, பெரிய கஷ்டம். அடுத்து இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த நபித்தோழர்களுடைய அந்த செயல்பாடு பாருங்க. ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. விளக்கம் கொடுத்த பிறகு வசமியனா வா தகனா, அங்கே தான் சஹாபாக்கள் எங்கேயோ போய் நிற்கிறான். நாங்கள் செவியுற்றோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு விட்டோம். அவங்களுடைய மனசு சொல்லுது, ரொம்ப அசௌரியமாக போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறது ரொம்ப மார்க்கம், நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணுறது, நீங்கள் யார், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை விட இறைச்சத்தில் நீங்கள் மிஞ்சிட்டீங்களோ, என்னை விட நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் உள்ள உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சிட்டீங்களோ, என்னை விட நீங்கள் நன்மையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சஹாபாக்களுக்கு அவருடைய மூளையில் உரைக்கின்றது. ஃபஹலல்னா, நாங்கள் அப்படியே அந்த யஹாம களைஞ்சிட்டு அதிலேயே தொடர்கின்றோம். வ சமீனா, நாங்கள் செவியுற்றோம். வ அத்தாயினா, நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். இப்படி 1-2 விஷயம் கிடையாது. சமீனா வ அத்தாயினா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா அதாவது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களே, ஒரு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்கள்ட்ட இருந்து ஒரு தடவை கூட அவர்கள் காதால் கேட்டதே கிடையாது. அப்படி யாருன்னு இந்த மாதிரியான விமர்சனங்கள், இப்படி சில விமர்சனங்கள் இடங்கள் இருக்கின்றன. அந்த விமர்சனங்களுடைய இடங்கள் என்ன என்று பார்த்தால், ஹுதைபியா உடன்படிக்கை போடுற நிபந்தனை பூரா முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருக்குது. ரசூல்லா சரி போட்டுக்க, ரசூல்லா போட்டுக்க, ரசூல்லா போட்டுக்கன்ன உடனே ரொம்ப நேரம் அமைதி காத்துக்கிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிளம்பிட்டாங்க. எப்போ கிளம்புறாங்கன்னா, அபூஜந்தலை நல்ல பிணைச்சி கொண்டு வந்து அடிக்கிறான், இரத்த வாரா வந்து நிற்கிறார். அவன் சொல்லும்போது பாப்பா தான் ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை பேசிக்கிட்டு இருக்காரு சுஹைல். அப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல இவனை எங்கிட்ட தந்துருங்க அப்படிங்கிறார் பாப்பாக்காரர். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உடன்படிக்கையே கையெழுத்து ஆகலையே, பேசியே முடிக்கலையே அப்படிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சரி எடுத்துக்க அப்படின்னு தராங்க. எப்படியாவது ஒரு இணக்கம் வரணும்னு தான் பார்க்குறாங்க. அந்த எடுத்துக்கன்னு சொன்ன உடனே அவர் கதறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு அழுக வந்துடும். என்ன சொல்கிறாருன்னா, ஐ மாஷருல் முஸ்லிமீன், முஸ்லீம் சமுதாயம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்க இரக்கத்திற்குரியவங்க. அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஒரு இணக்கத்தை நாடுறாங்க. அதுதான் பின்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஆனது என்பது வரலாறு நமக்கு நிரூபிக்கின்றது என்பது தனி விஷயம். அவங்க சொல்கிறாங்க, உரத்து இலல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக்கின் பக்கம் திரும்ப அனுப்பப்பட வேண்டும் என்றுமா, ஒகது ஜீத்து முஸ்லிமன், நான் முஸ்லீமாக வந்துட்டனே அப்படிங்கிறாங்க. அலா தருணமா கது மா கது லகீத்து, நான் சந்திருக்கக்கூடிய இந்த வேதனையை நீங்கள் பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. அப்போ மூமின்களுடைய ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உணர்வு இருக்காதா? இருக்கின்றது. ஒகது உத்திப அதாபன் ஷதீதன் ஃபில்லா, புகாரில் வரக்கூடிய அந்த செய்தி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஃபகால உமர் இப்னுல் கத்தாப் எழுந்துச்சிட்டாங்க. அவங்களால தாங்க முடியலை. அப்போ எழுந்திருச்சு அது ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பேசக்கூடிய விதத்தை பாருங்க, ரொம்ப கடுமையான கோபம். யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பீடிகை ஒன்று போடுறாங்க, அருமையான பீடிகை. இறை தூதரில் எப்படி பேச வேண்டும் என்ற அந்த நளினத்தை தெரிந்திருக்கின்றார்கள். அவங்க கேட்குறாங்க, ஃபஅதைத்து நபி அல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட்ட நான் வந்தேன். ஃபகுல்து அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலேயே நபியா இல்லையா? நபி தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க கேட்குறாங்க. அப்போ காலபலா, இந்த பலாவுக்கு என்ன அர்த்தம்? ஏன்பா இல்லை? குல்து அலஸ்னா அலல் ஹக்கி அதுனா அலல் பாத்தில், நாமோ சத்தியத்திலும் நம்முடைய எதிரிகள் அசத்தியத்திலும் கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல எல்லாமே நறுக்கு தெரிக்கக்கூடிய வார்த்தைகள். காலபலா, ஏன் இல்லை? நாம தான் சத்தியத்தில் இருக்கோம், எதிரி அசத்தியத்தில் தான் இருக்கின்றான். அப்போ கேட்குறாங்க, ஃபொலிம நோத்தி தனியத்தை ஃபி தீனினா, நாம ஏன் நம்முடைய மார்க்கத்தில் இறங்கி போகணும்? ஏன் இவனுக்கு அடிபணிந்து போகணும்? தூக்கி போட்டு மிதிப்பீங்களா என்ன? ஏன் இப்படி இறங்கி போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்க வகையினுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். சுயமா மா என்திகு அனில் ஹவா, அவர்கள் எதையும் சுயமாக பேச மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர்கள் பேசுவதெல்லாம் வஹிதான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு. அவங்க சொல்றாங்க, இங்க உமர் ரலியல்லாஹு அவருடைய அந்த வாதம் வார்த்தை மேலோங்கி நிற்கிற மாதிரி இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஒலஸ்து ஆயிசி, நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். இது நான் அவனுக்கு மாறு செய்யலை. ஒஹுவ நாசிரி, அவன் எனக்கு உதவி செய்வான். அப்போ அவங்க கேட்குறாங்க, அவலைச குந்த துஹத்திதுனா அன்னா சனத்தில் பைத ஃபநதூஃப் பிஹி, நீங்கள் சொல்லலையா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது. நீங்கள் சொல்லலையா, நாமெல்லாம் ஹரமுக்கு போகிறோம், தவாஃப் செய்கிறோம், நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்ட்டை நல்லா பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே,
அப்போ ரசூல்லா திரும்ப கேட்குறாங்க, நான் மறுக்கலப்பா பலா நான் சொன்னேன். அக்பர்த்துக்க அண்ணா நாத்திக்கலாம் உனக்கு நான் இந்த வருஷம்தான் நான் போகிறோம் நான் உங்கள்கிட்ட சொன்னேனா அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் சொல்ல முடியலை. நேராக அந்த ஆத்திரம் அப்படியும் தனியவில்லை. நேராக அபூபக்கர்கிட்ட போய், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு வெடிச்சு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மறு உருவம் என்ன சொன்னாலும் சரிதான், அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிற ஆட்கள் செய்யவே மாட்டாங்க. அப்படி எந்த ஒரு நிகழ்வும் அபூபக்கருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லி அதில் அவங்கள்ட்ட கவுண்டராக பேசக்கூடிய ஒரு நிலை யார்கிட்ட கிடையாது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல கிடையாது. நேராக அங்கே போகிறாங்க. போனால் ரசூலுல்லாஹ் என்ன பதிலை சொன்னாங்களோ அதே பதிலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டு கணக்கு முடிச்சிட்டாங்க. பின்னால் அவங்க சொல்கிறாங்க, யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட இவ்வளவு பேசியதற்கு நான் நிறைய பரிகாரம் செய்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த கட்டத்தில் சஹாபாக்கள் ரொம்ப ரசூலுல்லாஹ் மீது கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்காங்க. இப்படிலாம் போகிறாங்களே, இப்படி இருக்கலாமா அப்படின்னு வரக்கூடிய அந்த கட்டத்தில் தான், அதாவது இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மக்களை கையில் எடுக்கிறது எப்படின்னு தெரியலை. இறை தூதர் நான் வஹீனுடைய அடிப்படையில் தான் செயல்படுறாங்கன்னா மக்கள் டென்ஷனில் இருக்கிறாங்க, நியாயமான டென்ஷன். ஒரு முஸ்லீமை அப்படியே அலக்கா தூக்கி கொடுத்துட்டு, இப்போ நம்ம ஜமாத்திலே கடந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒரு தடவை கைது செய்து போயிட்டு அங்கே வந்து ஆடுவாங்க. இவ்வளோ பெரிய ஜமாத்து இருக்கிறீங்க, நீ என்ன செய்வீங்க, என்ன போலீஸ் அதிகாரம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. என்னையே தூக்கி உள்ள வச்சுனா என்ன செய்ய முடிஞ்சு, ஒரு எஸ்ஐயை பிடிச்சி பேசினா அவர் தான் என்னை சட்டையை கலத்தி வச்சுக்கிட்டு திரும்ப வந்து கேட்டார், அவங்க பேர் என்ன பாய் தெரியும், அவருக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி கேட்குறான். அப்போ அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கொள்கையில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சோதனைலாம் அவரும் தூக்கி பிடிச்சி அடிக்கவும் செய்வான். நான் அந்த கொள்கையில் இருக்கேன், ஜமாத்து வந்து கேட்கல, அதனால் ஜெயிலிருந்து வந்த உடனே டாட்டா உனக்கு நான் என்ன என்று சொல்லிவிட்டு நான் பாட்டாவை விட்டு நான் போகிறப்பெல்லாம் போக முடியாது. ஜமாத்து தவறு அளித்திருக்கிறது, நாம் அந்த கொள்கையில் இருக்கிறோம் என்று இருக்க வேண்டும். அதுதான் கொள்கை உறுதிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்குள்ள அந்த நிலையை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர்றது அப்படிங்கிறது டிப்ளமேட்டிக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல அளவில் சிந்திச்சு எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்போ இருக்கிறது யாருன்னா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, மூத்த மனைவி. இந்த பாருங்க, எல்லாம் ஒருத்தருமே, அதாவது நீங்கள் எஹ்ராம கலையுங்க, இது உம்ராவில், இது ஹுதைபியாவில் உள்ளது, நீங்கள் எல்லாம் சகஜ நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ எஹ்ராம் விட்டு கலையணும், தடுத்தாச்சு. இவங்க உம்ராவுக்கு போக முடியாதுன்னு ஆகிப்போச்சு. அந்த வருஷம் தடுக்கப்பட்டது தான். இப்போ உம்மு சலமாட்ட வர்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப அழகான ஒரு சமயோசிதமான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்கள, சமயோசித ஒரு யோசனை அப்படிங்கும்போது, அதாவது தூதரை நீங்கள் அவங்க ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி தானே சொல்கிறீங்க, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் முடியை இறக்குங்க, எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நாவீதரை கூப்பிட்றாங்க, முடியை வெட்டுறாங்க. அதாவது அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்தவங்க, அதுவும் கட்டுப்படக்கூடாது, அந்த பனு இஸ்ரவேலர் மக்கள்மார் கிடையாது. சமீனா நாங்கள் செவி விட்டோம், அசைனா நாங்கள் மாறு செய்தோம், அந்த நிலை கிடையாது. மனசில் உள்ள வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நாவீதரை கூப்பிட்டு தலைமுடியை இறக்க சொன்ன உடனே இதுக்கடுத்து செயல் ரீதியில் தூதருக்கு யாரும் மாறு செய்தால் தண்டனைக்குள்ளவராக ஆயிடுவாங்க. கிளம்பிட்டாங்க, ஆளு காலு கிளம்பி அந்த வணக்கத்தை அவர்கள் நிறைவு செய்து விடுகின்றார்கள் என்பதை நம்ம புகாரியில் பார்க்கிறோம். என்று சொன்னால் அந்த தூதருக்கு கட்டுப்படுறது இருக்கின்றது. கோபத்துக்கு ஒரு எல்லையை வச்சுருந்தாங்க, வேதனைக்கு, சோகத்துக்கு, அவங்களுடைய மன சங்கடத்துக்கு ஒரு எல்லையை வச்சுருந்தாங்க. செயல்பாட்டில் ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு வந்த உடனே முடிய இறக்குறாங்கன்னு சொன்னால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி தான் மூமின்களுக்கு அவருடைய உயிரை காட்டிலும் மேலானவர்கள் என்பதை நபி தோழர்கள் இந்த இடத்துல செயல்படுத்தி காட்டியிருக்காங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது ஒரு இடமா. அதே போல் இன்னொரு இடம், அந்த இடம் என்னன்னு கேட்டால் அது உங்களுக்கு தெரிஞ்சது, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதுனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமாக இருக்கிறதுனால
அதையும் உங்களுக்கு மத்தியில் நான் நினைவுபடுத்தி வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சூரத்து பக்ராவில் ஒரு வசனத்தை அருள்கின்றான். அது என்ன? ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமின். அதுக்கு முந்தி உள்ள வசனம். அந்த வசனம் என்னவென்றால், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமிகள் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது. இதில் பஞ்சாயத்து கிடையாது. ஒ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு. உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளியிட்டாலும் சரி, மறைத்து வைத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்களை பிடிப்பான். யுஹாசிபுக்கும் பிஹில்லா. அல்லாஹ் உங்களிடத்தில் கணக்கு கேட்பான் அப்படின்னு சொன்னால் இதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியல, நபித்தோழர்கள் உணர்ந்துட்டாங்க. என்னன்னா, வெளிப்படையாக சில தப்பான வார்த்தைகள் பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இருக்குது. மனசில் நினைக்கிறது இருக்க, நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணு வர்றாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னு நினைக்காம இருக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா அவன் மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அவரை அவரை நம்பி நம்ம கண்டி பொம்பளைலாம் விட்டுட்டு போகலாம். மோசமான உணவு யார்? இந்த மாதிரியான ஆட்கள் தான். தாக்கு பிடிக்க மாட்டானுவோ, மற்றவனாவது கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பானுவோ. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிறானுவோ. ஆனால் ஒரு பெண்ணை பார்க்கறது அல்லது இது மாதிரியான ஒரு தவறான ஒரு சிந்தனைகள் வர்றதுங்கிறத மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு மின்வெட்டி மறையக்கூடிய காரியம். இதையும் அல்லாஹ் பிடிக்கிறான்னு சொன்னால் தாக்கு பிடிக்க முடியல. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிற விதம் எப்படி இருக்குது தெரியுமா? மண்டிக்கால் போட்டு அங்கிருந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த வார்த்தையே சொல்கிறாங்க. அங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாருங்கள், குல்லிஃப்னா மினல் அமாலி. அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் இருந்து நாங்கள் எல்லாமே எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன? தொழுகை, நோன்பு, ஜிஹாது. எவ்வளோ பெரிய ஒரு வணக்கம்! சாதாரண வணக்கமா? இவன் நம்ம எல்லாருமே இப்போ மகரிப் தொழுதுட்டு நோன்பு தொழுதுட்டு என்ன செய்யணும்? இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, நம்ம கைது ஆகும்னு சொன்னால் நல்ல வேளை முன்னக்கூடி சொன்னியா நாங்கள் இப்போவுமே எஸ்கேப் ஆகிறோம்னு கிளம்பிடுவாங்க. புரியுதா? சிறைச்சாலை போகிறதுக்கே நம்மளால் முடியலை. அந்த மக்கள் ஜிஹாது செய்திருக்கிறாங்க, தர்மம்லாம் இருக்குது. ஆனால் ஒக்கது உன்சிலத்தை அலைக்க ஆதிகள் ஆயா ஒலா நுசீக்குஹா. ஒரு வசனம் அருளப்பட்டு விட்டது, அது எங்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்று சொன்ன உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எப்படி வார்த்திருக்கிறாங்க பாருங்கள். அத்துரீதுனான் தக்கூலு கமா காலா அஹ்லுல் கிதாபைன் மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னால் உண்டான 2 சமூகங்கள், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகங்கள், யூத கிறிஸ்தவ சமூகங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? என்ன சொன்னாங்க? சமீனா வாசைனா, நாங்கள் கேட்டுக்கிட்டோம் ஆனால் மாறி செய்வோம் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்களா? அப்போ அவன் அந்த மாதிரி சொல்லலை. பல் கூலு, நீங்கள் சொல்லுங்கள், சமீனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். ஊஃப்ரானக ரப்பனா ஒ இலைக்கல் மசீர். இறைவா, எங்களை மன்னித்து விடு, உன்னிடத்திலேயே நாங்கள் திரும்ப வருவது இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறாங்க. சமீனா வாத்தானா ஊஃப்ரானக ஒ இலைக்கல் மசீர் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படிச்சு அதையே போட்டான். இந்த உஃப்ரானுக்கு இந்த வார்த்தை இருக்கின்றத, சமீனா வாத்தானா உஃப்ரானுக்கு ரப்பனா ஒ இலைக்கல் மசீர் என்ற வருகின்றதை, இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தை. அதை அப்படியே நபித்தோழர்கள் சொன்ன உடனே அந்த வசனத்து உள்ள சட்டத்தை மாற்றி, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். லஹா மா கசபத்து, அதற்கு நல்லது செய்தாலும் அதற்கு தான், வலைஹா மக்தசபத், அது தீயது செய்தாலும் அதற்கு தான். ரப்பனா லா துஆஹிதுனா, எங்களை நீ பிடித்து விடாது, இந்நசீனா வக்தானா, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறளித்து விட்டாலோ நீ எங்களை பிடித்து விடாது என்று சொன்னோன்னா அல்லாஹ் பதில் சொல்கிறான், கால நஅம். இந்த வசனத்தை இந்த இடத்துல நினைவு வந்ததோடு சொல்லிக்கொள்கிறேன். சஹர் நேரங்களில் இதை கேளுங்க. எதை நினச்சி கேட்கணும்னா, இந்தியாவில் உள்ள சூழ்நிலையும் வச்சு கேளுங்க. இன்றைக்கு காசாவில் அந்த மக்கள் எவ்வளவோ அடிச்சும் நகரம் அடங்குறாங்க.
அந்த மக்கள், அதாவது நாம் இன்றைக்கு பள்ளிவாசலில் மூடிய ஒரு கூடாரத்துக்கு இல்லை, மின்விசிறியினுடைய அந்த காற்றுக்கு கீழே நோன்பு திறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது வனாந்தரத்தில் திறந்த வெளியில் இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு வீடு இல்லை. அவன் அந்த மாதிரியான நிலையில் உணவு சரியான உணவு இல்லை. இஸ்ரேல் உணவை கூட அவங்களுக்கு வழங்க விடாத அளவிற்கு தடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த துவா இருக்கின்றதே அதற்கு பொருத்தமான ஒரு துவா. இதை நாம் செய்ய வேண்டும். ரப்பனா லா துஆஃபிதுனா இன் நஸீனா வஅக்தனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. இதற்கு முன்னால் உண்டானவர்கள் மீது சுமத்தினாய், அதை மாதிரி எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே என்று சொன்னவர் அல்லாஹ் ஆம் என்று சொல்கின்றான். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, நாங்கள் தாங்க முடியாத பழுவை எங்கள் மீது சுமத்தி விடாதே. ஆம் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறான். வஅஃபுன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்களை மன்னித்திடு, எங்களுடைய பாவத்தை நீ பொறுத்து விடு, நீதான் எங்களுடைய எஜமானன், காஃபிரானவர்களுக்கு எதிராக கேட்க வேண்டிய ஒரு துவா, நீ உதவி செய். கால நாம், அல்லாஹ் தஆலா ஆம் என்று பதில் சொன்னான் என்று இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த துவாவை நாம் சொல்லிக்கொள்வோமாக. நாம் இங்கு பார்க்க வேண்டிய அந்த பாயிண்ட் என்னன்னா, கட்டுப்படுதல். அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன சொன்னாலும் அதான். இன்றைக்கு நாம் இந்த ஜமாத் இன்றைக்கு உருவானதற்கு காரணமே என்னன்னு கேட்டால் ஹதீஸினுடைய அடிப்படையில் செயல்படுறதுக்கு தான். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு நோக்கமும் நமக்கு கிடையாது. அந்த ஜும்மாவில் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு விட்டுருந்தேன், எழுந்திரிச்சு சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். என்னென்னா, அதாவது நஜாத்து 2வது இஷ்யூ வருது. அந்த 2வது இஷ்யூவில் இரவு தொழுகை 11 ரக்காத்துக்கள்னு எழுதிட்டோம். அப்படி ஜும்மாவில் நான் ஏற்கனவே விட்டதுனால மீண்டும் சொல்கிறதுக்கு இருக்கிறேன். அப்போ நஜாத்து இஷ்யூவில் 2வது இஷ்யூ, அதாவது மே மாதம் வருது 1986. இது வந்த உடனே தமிழ்நாடு முழுவதும் பற்றிக்கிட்டே எரியுது. அப்போ எப்படி என்னன்னு கேட்டால் தொழுகையை குறைச்சிட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்போ சாதாரண தொலை வராதவனுக்கும் கிளம்பிடுமில்ல, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அப்போ என்ன நினச்சோன்னா, ஆஹா நாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் பின்னால் வச்சுருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஷிர்கை பற்றி உள்ள விஷயம்லாம் கொஞ்சம் அமுங்கி போச்சு. தர்கா விஷயத்துக்கெலாம் கவலைப்படாமல் எங்கே வந்துட்டாங்கன்னா, தொழுகையை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தோம் என்று சொன்னால் அது சரியாக போச்சு. பின்னால் அது என்ன ஆகிப்போச்சுன்னா, அது செயல்பாட்டுக்கு வர ஆரம்பித்த பிறகு எப்போ 1994 மர்கஸ் அமைக்கிறோம். ஒரு 50 பேர் வந்தாங்க. அப்போ மாஷா அல்லாஹ் ரோஸ் மில்க்கு, சம்சா எல்லாமே ஓரளவுக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோமாக்கும், அவ்வளோதான். ஃபண்டுகிண்டுலாம் ஒன்றும் இல்லை. சஹருக்கும் சாப்பாடு போட்டாங்க. கூட்டம் அப்படியே ஏறிச்சு. மக்கள் இந்த தொழுகையை பார்த்தாங்க. 11 ரக்காத்துக்கள் என்ற இந்த ஹதீஸ ஆரம்பத்தில் விரோதமாக பார்க்கப்பட்டது, வினோதமாக பார்க்கப்பட்டது, வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த தொழுகைக்கு தான் இன்றைக்கு எல்லா பள்ளிகளையும் விட கூட்டம் அதிகம். என்ன விஷயம் தெரியுமா? வஹி தான், தூதருக்கு கட்டுப்படுறது தான். அதை மக்களுக்கு கேட்கறதுக்கு இருக்கான். தடுக்கிறது யாருன்னா ஆலிம்சாக்கள். அதுதான் தடுக்கிறது யாருன்னா ஆலிம்சாக்கள். அப்போ நாம் இந்த செய்தியை ஒரு கூட்டம் அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடந்த காலத்தில் சில ஆலிம்சாக்களை விமர்சிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஆலிம்சாக்களுடைய பையன்லாம் இன்றைக்கி ஜமாத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவரை பற்றி நம்ம விமர்சனத்தைலாம் ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு. எதிர்த்த ஆலிம்சாக்களும் இருக்கிறாங்க, ஆமோதித்த ஆலிம்சாக்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க வகையை செய்தியை மறைக்கிறாங்க. நாம் சொல்கிறோம், சொல்ல சொல்ல இந்த செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய விதம் இருக்கின்றதை, வியோகம் இருக்கின்றதை மாறுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரே விதத்தில் இருந்தால் கேட்க மாட்டான். இப்போ இன்றைக்கி என்ன, இப்போ இந்த இது அஹ்ஸாப் சொல்கிறாங்கன்னா, இதே சாதாரண சமயத்தில் மாதிரி தொழுதுட்டு வச்சமாக்கும் பாட்டுக்கு நினச்சிவாங்கண்ணா நடக்கிறது தானே, ஒன்று எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சாம் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்ற சமயத்தை விட கொஞ்சம் இந்த ரம்லான் மாதத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கின்றது. அதுக்கு காரணம்னா ரம்லானுடைய ஒரு பரக்கத்தும் இருக்கின்றது. அப்போ நாமும் இந்த செய்தியை பல கோணத்தில் கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். வஹி தான் நமக்கு வாழ்க்கை நெறி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் கட்டுப்படணும். அந்த இமாம் இந்த இமாமும்
அதெல்லாம் கிடையாது. அந்நபியு அவுலா பில் மூமினின் மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொன்னால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, ஒன்னையும் தூக்கி போட்டுரு, அந்த ரசூலை முன்னால் கொண்டு வந்து நிறுத்து. இதை தான் அல்லாஹ் இந்த அஹ்ஸாபில் சொல்கிறான். அதனுடைய தாக்கமாகத்தான் பின்னால் வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கின்றது. நான் இன்றைக்கு நினச்சது அந்த அஹ்ஸாப், அது இன்ஷா அல்லாஹ் ஒரு அடுத்த வாரம் வந்துடும். அடுத்த வாரமே கொண்டு வந்தாரலாம். அதாவது படைகள் வர்றாங்கல்ல, எல்லாமே ரசூலுல்லாஹ் ஒரே அடியாக ஓக்கிறதுக்கு வர்றாங்க. அதனால் படைகள், அதனால தான் இந்த அத்தியாயத்திற்கு பேரே அஹ்ஸாப்னு வந்திருக்கு. அது சம்மந்தமான அந்த விஷயத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்துடுவோம் என்று கூறிக்கொண்டு, நம் அனைவருக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாவற்றையும் விட நேசிக்கக்கூடிய மக்களாக, எல்லாரையும் விடவும் அவர்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.